ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் திருத்தலத்துக்காக இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். வார்த்தையை ஆண்டவர் பிட்டு கொடுத்து பிள்ளைகளை ஆன்ம உணவினாலே நிரப்புகிற நாள். உடல் என்று ஒன்று இருக்கிற பொழுது ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கும் உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு ஆண்டவருடைய வார்த்தையாகிய உணவு. இதை புரிந்து கொள்வது பலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆன்மாவுக்கு ஒரு உணவு வேண்டுமா, ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா என்பது கூட தெரியாதபடி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கான உணவு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. அதை ஒவ்வொரு மதங்களும் அவரவருக்குரிய விதத்தில் அந்த ஆத்துமாக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதத்திலே, அதுவும் நம்முடைய கத்தோலிக்க இந்த திருச்சபையிலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் என்று சொல்லப்பட்டு, அந்த திருநாளில் நாம ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்று திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொள்வது. இந்த நற்கருணை உட்கொண்டு போவது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான காரியம் இந்த இறை வார்த்தை பகிர்ந்து கொடுத்தல். இந்த இறை வார்த்தை ஆன்மாவுக்குள்ளே போய் நம்மை அது நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் கொடுக்கிற இந்த இறை வார்த்தையை உட்கொள்ளுகிற பிள்ளைகள், அவர்கள் மட்டுமே பெலன் அடைய முடியும். வார்த்தைக்குள்ளே போகாதபடி நிற்கிறவர்கள் எவரும் பெலன் அடைய முடியாது. ஆண்டவருக்குள் பெலன் அடையாதவர்கள் கடவுளுடைய திட்டத்தையோ கடவுளுடைய வழிமுறைகளையோ அவர்கள் காண முடியாது. அப்போ என்ன செய்வார்கள்? அவர்கள் உடலோடும் தங்களுடைய வாழ்வியல் சூழல்களோடும் போராடுவார்கள். அவர்கள் தங்கள் அறிவோடும் போராடுவார்கள். தங்கள் அறிவை வைத்துக்கொண்டு, பலத்தை வைத்துக்கொண்டு போராடி 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 இந்த உலகத்திலே ஒவ்வொரு கட்டத்தையும் அவர்கள் கடந்து செல்ல அவர்கள் மிகுந்த மன வலியும் வேதனையோடு கூட கடந்து செல்வார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே அமைதி சற்று குறைவாகவே இருக்கும். ஏன்னா வார்த்தை இல்லாததினாலே அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க மறுப்பார்கள். ஏன்னா வார்த்தை வல்லமை இல்லாத பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு விதமான பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அல்லது கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்போ அவர்கள் ஒவ்வொரு கணத்திலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தாழ்ந்து போக வேண்டும். அவர்கள் அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அமைதியாக செல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம பல குடும்பத்திலே நம்ம பார்க்கிறோம், பலர் உரையாடுவதே கிடையாது. ஏன் உரையாடுவதில்லை? ஏன் நீங்கள் வீடுகளிலே ஒருவரோடு அதிகம் பேசிக்கொள்வதில்லை என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பதில், ஏன் நம்ம வாயை கொடுப்பானே, வம்ப கட்டிப்பானே அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்ன? இந்த வார்த்தை வெளியிலே போகிற போது அவர்கள் அந்த இடத்துல ஒரு கன்ஃபரன்டேஷன், ஒரு மறுப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள். அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கலாம். அப்போ இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு வல்லமை இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் சொல்லக்கூடியதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், என்னுடைய வார்த்தையில ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது. வார்த்தை போகிற போதே அது பிளவுபடுத்துகிறது. அந்த வார்த்தை நம்ம பேசுகிற போதே அந்த இடத்துல ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது, அமைதியை சீர்குலைக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, இவன் எப்ப பேசினாலும் இப்படிதான்பா பேசுவான் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? நம்ம உள்ளிருந்து வருகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உன் நிறைவிலிருந்து தான் வாய் பேசுது அப்படின்னு சொல்லுது பைபிள். அப்போ இந்த வார்த்தை நம்ம உள்ளிருந்து வருது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எது அதை உள்வாங்குகிறது? அதுதான் நம்ம ஆத்துமான்னு சொல்றோம். இந்த உயிருக்கு உணவு ஒன்று தேவை. அந்த உணவு வார்த்தை என்கிற உணவு. அதனாலதான் யோவான் நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார் என்று துவக்கத்துல அழகா யோவான் சொல்லுவார். அந்த யோவான் நற்செய்தியை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தாலே போதும். அந்த ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது என்று மிக அழகாக சொல்வார். அந்த வாக்கு தான் மனிதரானார் என்று கூட அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவன் வெறும் எலும்பாலும் நரம்பாலும் சதையாலும்
மட்டுமே அவன் கட்டப்படவில்லை, அவனுடைய உள்ளார்ந்த இயல்பு வார்த்தையாலே கட்டப்பட்டிருக்கிறது. இங்க எல்லா மதங்களையும் பார்ப்போம், எல்லா மதத்திலையும் அடையாளங்களும் இருக்கிறது, வார்த்தைகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லித்தான் எல்லா மதங்களும் ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபம் அப்படின்னு வருகிற போது அங்க இருப்பது எது? வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஆன்மாவையும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதன் வழியாக உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே நம்மையும் கட்டி எழுப்ப ஒரு வார்த்தை தேவை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வார்த்தைக்குள்ள போனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப ராவா கேட்பாங்க, ரொம்ப வெகுளியா கேட்பாங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் இந்த வார்த்தையை வாசிக்கிறதுனால அப்படின்னு கேட்டா, மக்கள் புரியும்படி சொல்லணும்னா அது உங்களை பலப்படுத்துகிறது. அப்ப நீங்க யாரிடமாவது பேசுகிற போது உங்கள் வார்த்தை தப்பிதமாய் செல்வதில்லை, அது ஒரு வல்லமையோடு வருவதனால உங்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். அந்த தாய்க்கு, அந்த தந்தைக்கு, யாருக்கு? வார்த்தையால கட்டப்பட்ட தாய் தந்தைக்கு பிள்ளைகள் செவி சாய்ப்பார்கள். கணவன் செவி சாய்ப்பார், மனைவி செவி சாய்ப்பார். அப்ப அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம். அதனாலதான் சொல்றோம், வார்த்தை போற இடத்துல அமைதி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆகவே தான் இந்த வாசகங்களை நீங்கள் கேட்டு இதை உள்ளே வைத்து தியானித்து இதை உங்களுக்கான வார்த்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சிறப்பான அழைப்பு. இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக இப்ப நாம பயணிக்கிறோம். இந்த நற்செய்தி, இந்த 3 வாசகங்கள், நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், 2வது வாசகம், இதுக்கு நடுவில் பதிலுரை பாடல் என்று ஒன்று உண்டு. ஆகவே இந்த எல்லாத்தையும் இன்றைய நாளில நீங்க ஒரு முறை கூட தனிப்பட்ட விதமாக வாசித்து தியானித்து நீங்கள் ஒரு சிறிய நேரத்தை அதுக்காக செலவிடுகிற போது அதில் ஒரு பெரிய ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்குள்ளே கிடைக்கும் என்பதை நம்ம உறுதி செய்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் நற்செய்தி அறிவிப்பினுடைய ஆற்றலை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். 2வது வாசகத்துல நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்பதையும், நற்செய்தி வாசகத்துக்கு போகிற போது மார்க்கு நற்செய்தியில ஆண்டவர் என்ன செய்யறாரு? பல இடங்களுக்கு போய் நற்செய்தியை அறிவித்து சுகப்படுத்தினார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 2 வாசகங்களுக்கு மத்தியில் இந்த முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது நாம ஒரு போராட்டமான வாழ்க்கை சூழலில் இருக்கிறோம் என்பதை இந்த முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் நான் முதல்ல முன்னுரையில இந்த செய்திகளை எல்லாம் நான் சொன்னேன். நம்ம பலவீனப்பட்டு கிடக்கிறோம். அதுதான் இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் பலவீனப்பட்டு கிடக்கிறான். பாருங்க, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டமே, அவர்கள் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே, நிழலுக்கு இயங்கும் அடிமை போல, கூலிக்கு காத்திருக்கு வேலையாள் போல, வெறுமையான நாட்கள் எனக்கு வாய்த்தன, இன்னல் மிகு இரவுகள். பாருங்க, நிறைய இப்படிப்பட்ட காரியத்தையே சொல்லி கொண்டு வரார். படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். இதெல்லாம் யாரு இதை அனுபவிப்பார்கள்? துன்பத்தில் இருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க, மனபாரத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்க, கடந்து செல்வாங்க. இப்ப விடியும் வரை நம்ம இவ்வளவு துன்பத்தை கடந்து செல்கிறோம், ஒரு உறக்கம் கூட நமக்கு வர முடியல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த வேதனையை பாருங்க. அதுல கடைசி வரிகள் பாருங்க, என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர், என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாது. என் உயிர் வெறும் காற்று. அப்போ இந்த வெறும் காற்றாக இருக்கிற இந்த உயிரை பலப்படுத்துவது எது? அதுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த நற்செய்தியை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் தான் ஆத்மாவை பலப்படுத்துகிறாங்க. அப்ப நற்செய்தி என்று நம்ம சொல்லுகிற பொழுது அது முதலில் எப்படி வெளிப்படுகிறது? கடவுளுடைய வார்த்தையாக வெளிப்படுகிறது. நற்செய்தியை பல கோணத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நற்செய்தியை முதல்ல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இறை வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். அதான் நற்செய்தி, நல்ல செய்தி, குட் நியூஸ் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல செய்தி எனக்கு வழிகாட்டுகிறது. நான் எப்படி பேசணும், நான் எப்படி செயல்படணும் என்பதை எனக்கு வெளிப்படுத்துவதனாலே தான் இது நல்ல செய்தி. அல்லது நான் செல்லக்கூடிய பாதை தவறானது என்பதை எனக்கு அறிவுறுத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகவே கடவுள் ஒவ்வொரு கட்டத்திலும், அதாவது பிஞ்ச் பை பிஞ்ச் என்று சொல்லுவாங்க, ஒரு கட்டத்திலும் கூட நம்மை சிறிய சிறிய வழிகளில் எல்லாம் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த 2வது வாசகத்துல
பவுலடியார் எவ்வளவு தூரம் இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை உணர்ந்தவராக பேசுகிறார். நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருத்துதர் பவுல் நற்செய்தி எடுத்துக்கிட்டு ஓடினார்னு நமக்கு தெரியும். அவர் வேறு எந்த பெரிய அற்புதத்தை செய்தார்? அங்கெங்க அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அவர் பெரிய அற்புதத்தை செய்தார், பெரிய காரியங்களை போட்டு அங்கே போய் மீட்டிங் நடத்தினார், அப்படிலாம் இல்லை. அவர் ஒவ்வொரு ஊராக சென்று அங்கே ஒரு மக்களை கூட்டி திரட்டி நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். இதுதான் கடவுள் அவருக்கு கொடுத்த சிறப்பான அழைப்பு. எல்லாருக்குமே கொடுத்தார் கடவுள், திருத்தூதர்கள் எல்லாருக்குமே கொடுத்தாரு. அதை இன்னும் சிறப்பான விதத்தில் உணர்ந்து கொண்டது யார் அப்படின்னா பவுலடியார். அவர் சொல்றாரு பாருங்க, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. அதனாலதான் சொல்றாரு, நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லி, இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறி உண்டு, நானாக விரும்பாவிட்டாலும் இதை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. நான் விரும்பி செய்கிறேன் தான், ஆனா இது என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. நான் விரும்புறனோ இல்லையோ இதை நான் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? நான் இப்படி செய்யறேனே எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள அந்த மன நிறைவு, பணமோ பெருமையோ பொருளோ எனக்கு அதிகாரமோ இல்லை, அந்த மன நிறைவு என்று சொல்லி அவர் மிக அழகாக இதோ இந்த செய்தியை வைப்பதை பார்க்கிறோம். பல நேரத்தில் இந்த நற்செய்தியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்றா, ஏழ்மையும் பரிதாபமும் கஷ்டங்களும் இந்த ஊழியர்களுக்கு என்னைக்குமே இருக்கும். உண்மையான ஊழியர்களுக்கு நம்ம சொல்கிறோம், அவர்கள் போராடுவார்கள் வாழ்க்கையில், அவர்கள் முன்னேறி செல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு விதமான வறுமை என்னைக்குமே கடவுள் வச்சிருப்பார். அந்த தேவையில தான் கடவுள் அவர்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்வதுதான் நற்செய்தியாளர்களுடைய ஒரு அடிப்படை நிலை. அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். வலுவற்றவர்களுக்கு நான் கிறிஸ்துவிடம் அவர்களை கொண்டு வர, வலுவற்றவர்களுக்கு நானும் வலுவற்றவன் ஆனேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பலவீனத்தை எல்லாம் கடவுள் பலனாய் மாற்றுவதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலரையாவது மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், நற்செய்தியால் வரும் ஆசியால். பாருங்க, நற்செய்தியால் வரும் ஆசியால். அப்ப நற்செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். அந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தைக்கு அது விளக்கத்தை கொடுத்தா அது எத்தனை டிக்ஷனரி போட்டாலும் அது செல்லுபடியா, அது கொள்ளாது. அவ்வளவு தூரத்துக்கு அந்த வார்த்தைக்கு விளக்கம் உண்டு. அதாவது ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை, நம்ம இன்னைக்கு தூங்கி எழுந்திருக்கிறோம், நல்ல உறக்கத்தோடு நீங்க எழுந்திருந்தா அதான் ஆசீர்வாதம். ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, பாதுகாப்பா போயிட்டு வரீங்க, அந்த பாதுகாப்பா ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு, அது ஆசீர்வாதம். பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்கிறார்கள், அது ஆசீர்வாதம். இப்படி ஆசீர்வாதத்துக்கு 1, 2, 3 நம்ம எழுத ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவிலே அதை சொல்லப்பட வேண்டி இருக்கும். அதைத்தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் நான் எல்லாம் செய்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மாற்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், அவரும் கூட பல நல்ல செயல்களை செய்து இந்த நற்செய்தியை அவர் வெளிப்படுத்தினார். வெறும் வார்த்தையில மட்டும் இயேசு போதித்துக் கொண்டிருக்கல, அதை செயல்களால் வெளிப்படுத்தினார். இதோ இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருடைய வழித்தடத்திலே கடந்து செல்கிறேனா? நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததா இருக்கிறதா? நம்மளுடைய வார்த்தை வடிவம் எடுக்கிற போது அது அந்த வார்த்தையினுடைய அடையாளமாக மாறி இருக்க வேண்டும். அந்த வார்த்தையினுடைய அடையாளமாக அது மாறி இருந்தால் மட்டுமே நம்முடைய வார்த்தையும் செயலும் இணைந்து செல்கிற போது அது சரியான ஒரு அளவீடாக கணிக்கப்படுகிறது. ஆகவே தான் இந்த நாளில் நீங்களும் நானும் கூட நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படின்னா வெறும் பைபிளை தூக்கி கொண்டு போய் பேசுவதல்ல, அதுவும் ஒரு அடிப்படை காரியம். நம்முடைய சூழல்களில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவது. இரண்டாவது, நம்முடைய செயல்பாடுகளில் ஆண்டவரை வெளிக்கொணர்வது. நம்முடைய வாழும் இடத்திலே, குடும்பத்திலே நம்ம ஒரு சாட்சியாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருப்பது. நீங்கள் வாழக்கூடிய பணி செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் சாட்சியாக இருப்பது. இப்படிப்பட்ட அந்த சாட்சிய வாழ்விலே தான்
நற்செய்தியை நீங்களும் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பயணிக்க இந்த நாளிலே இறைவன் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தோடு உங்களை கரமெடுத்து வழிநடத்தி செல்ல நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நானும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நம்ம பயணிக்க இறைவன் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஒரு சிறிய ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக இரக்கத்திற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம். நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ கேடு என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அது எங்களுக்கு கேடு அல்ல, மாறாக அது எங்கள் தலையில் இருக்கிற கட்டளை, பொறுப்பு என்பதை உணர்ந்து நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலங்களில் இறையாட்சியினுடைய அந்த வடிவத்தை கொண்டு வர, இறையாட்சியை கட்டியெழுப்ப நாங்களும் நற்செய்தியின் பணியாளர்களாக மாற, நற்செய்தி எடுத்து செல்கிற சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.